ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி ஒகேனக்கல் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ மீன் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, புளி, மிளகு, ஜீரகம், வெந்தயம், மீன் குழம்பு மசாலா, தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சாம்பார் பொடி, மிளகுத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்தது பெரிய வெங்காயமும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை நம்ம உடனே போட்ட உடனே நம்ம டைரெக்டாக புளியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு புளியை நம்ம ஆயிலையும் நம்ம சேர்த்துக்கணும். அடுத்தது மிளகு ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்மளோட மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதெல்லாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி மசாலா பொருள் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறிக்கோங்க. சிம்மில் தான் இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். சிம்லே வச்சுட்டு நல்லா கிளறிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். மீன் குழம்பு வைக்க போகிறோம். அடுத்தது ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாகணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது மீன் சேர்த்துக்கலாம். நம்மளோட சுவையான மீன் குழம்பு ரெடி.